செய்யுது வீட்லயே சிம்பிளா எப்படி சோப் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து மூலிகை சோப் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது வந்து காஸ்டிக் சோடா 100 கிராம், மூலிகையில வந்து நம்ம துளசி, குப்பைமேனி, ஆலோவேரா இது மூணையும் வந்து கலந்து கரெக்ட்டா ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோம். நம்ம இப்போ 100 கிராம் காஸ்டிக் சோடா போறோம்னா 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். ஆனா நான் இப்போ வந்து 1 1/2 பங்கு தண்ணி மட்டும் சேர்க்கிறேன். ஏன்னா 1/2 பங்கு வந்து அந்த மூலிகை சாறு வந்து சேர்த்திருக்கேன். அதனால நான் இப்போ வந்து 1 1/2 பங்கு தான் எடுத்து கலக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த காஸ்டிக் சோடா போட்டு 1 1/2 பங்கு தண்ணி நம்ம ஊத்தி நல்லா கலக்கணும். ஃபர்ஸ்ட் கலக்கும்போது நமக்கு வெள்ளையா இருக்கும். நம்ம தொடர்ந்து கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணி மாதிரி ஆயிடும். இந்த களிமண் வந்து சில்வர்லயோ அல்லது பிளாஸ்டிக்ல தான் செய்யணும். பிளாஸ்டிக்ல செய்யறத விட சில்வர்ல செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்க வந்து அதை நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உடனேயும் செய்ய முடியாது. இந்த சோப்பை வந்து நம்ம காஸ்டிக் சோடா கலந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி மாதிரி வந்துடும். 6 மணி நேரம் வச்சு போறோம். ஏன்னா அந்த காஸ்டிக் சோடாவுடைய அந்த தண்ணி எல்லாமே வந்து குறைஞ்சிரும், நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப்பு செய்யறது நமக்கு வந்து ஈஸியா ஆயிடும். நீங்க இதை செய்யும்போது நிச்சயமா கிளவுஸும் மாஸ்க்கும் கண்டிப்பா போடுங்க. நான் வந்து காஸ்டிக் சோடா இதை வந்து நம்ம தனியாக வச்சிட போறோம். அதுக்கப்புறமா காஸ்டிக் சோடா கலந்ததுக்கு அப்புறமா இந்த காஸ்டிக் சோடா கலந்ததுக்கப்புறமா நிச்சயமா மூடி வைக்காதீங்க. நல்லா வந்து காத்தோட்டமான இடத்துல தான் நீங்க வைக்கணும். நீங்க செய்யும்போது நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சுங்க. அதுக்கப்புறமா காஸ்டிக் சோடா அந்த தண்ணி எடுத்து 6 மணி நேரம் செஞ்சோடனே நான் வந்து இப்போ 6 பங்கு தேங்காய் எண்ணெய் ஊற்ற போறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறோம். அந்த தேங்காய் வந்து 6 பங்கு சேர்க்கணும். முதல்ல ஒரு 2 3 பங்கு இது பண்ணிட்டு உங்களால் சீக்கிரம் என்னால் நல்லா கலக்க முடியும் பிளெண்டர் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே வந்து தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நீங்க வந்து கலந்துடணும். நான் அப்போ வந்து சில வந்து இந்த சோப்பில் வந்து நம்ம மூலிகை சோப்பு செய்யலாம் பார்த்தீங்களா, இந்த மூலிகை சோப்பு மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இதில் வந்து வெறும் மஞ்சள் கலந்து மஞ்சள் சோப்பா செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கடலை மாவு கலந்து கடலை மாவு சோப்பு, இல்லை உங்களுக்கு உளுந்து போட்டு உளுந்து சோப்பு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அது வந்து தனியாக தண்ணி மாதிரி ஆனால் அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நம்ம 6 மணி நேரம் செஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இது வந்து நீங்கள் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் நேரத்தில் இது 2 3 மணி நேரம் கூட கையில் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் கலக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யணும். ஆனால் இதை தொடர்ந்து விடாமல் கலக்கிட்டே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். நம்ம நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா ஒரு தோசை மாவு பதம் வரும். அந்த தோசை மாவு அதாவது நல்லா கெட்டி கொடுக்கணும். எவ்வளோ கலக்கிறீங்களோ அவ்வளோ கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன சேர்க்கணும் நினைக்கிறோம். நம்ம இப்போ வந்து மூலிகை சோப்பு செய்யறோம். அதனால நான் இப்போ மூலிகை சாறு வந்து நல்லா சேர்த்துறேன். இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் 2 டம்ளர் தண்ணி கலக்கிறோம். அதில் 1 டம்ளர் வந்து நான் காஸ்டிக் சோடாக்கு கலந்துட்டேன். அதனால 1/2 டம்ளர் வந்து நம்ம மூலிகை சாறு சேர்க்கிறோம். இதான் பங்கு. 1 பங்கு காஸ்டிக் சோடாக்கு 2 பங்கு தண்ணி, 6 பங்கு தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சில பேர் வந்து பாமாயில் சேர்ப்பாங்க. நம்ம வந்து இப்போ கலக்க போகிறதில்ல, தேங்காய் எண்ணெய் தான் கலக்க போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டரோ அல்லது மழை தண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா நுர வரும். நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு முடிஞ்ச மழை தண்ணி சேர்ங்க, இல்லை ஆர்ஓ வாட்டர் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ, என்ன வாசனை வேணுமோ, கடையில் வந்து கெமிக்கல் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு மைசூர் சாண்டல் வாசனை வர மாதிரியே வந்து எசன்ஸ் கிடைக்குது. அதையும் நீங்கள் வாங்கி நல்லா சேர்த்துங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு மூடி எசன்ஸ் சேர்க்கணும். நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது என்ன கலக்க கெட்டியாகும். இப்படி விட்டீங்கன்னா டக்குனு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு எந்த மோல்டில் ஊற்ற போகிறீங்களோ பேப்பர் கப்போட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணாலும் அதை வந்து தேங்காய் தடவி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மோல்டு ஃபுல்லாக ஊற்றிங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் துளசி இதெல்லாம் வந்து செய்கிறீங்களா, அது எல்லாத்தையுமே அரைச்சு சாறு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நல்லா வச்சுங்க. அது நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். இல்லை நல்ல கூலிங்காக இருந்து ஒரு ஐஸ் ஆகிற தன்மை வரையில நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமா காஸ்டிக் சோடா எழுதணும். நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா முதல் நாளே வந்து நீங்கள் வந்து அந்த துளசி இதெல்லாம் அரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுங்க, ஃப்ரீசரில் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஐஸ் கிடைக்கும். அப்போ காஸ்டிக் சோடாவில் சேரும்போது அதோடைய தன்மை வந்து மாறாது. மொத்தமாக சேர்க்கறமா 24 மணி நேரம் செஞ்சோம் அந்த சோப் கெட்டியாயிடும். நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 24 மணி நேரம் செஞ்சோன்னே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் நீங்கள் கட் பண்ணலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கலாம். அப்புறமா இந்த நம்ம சோப் செய்கிற சட்டி, கரண்டி, கத்தி இது எல்லாத்தையுமே சோப்புன்னு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எதையுமே நீங்கள் மற்ற இதுகளுக்கு வந்து நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதை தனியாக எடுத்து வச்சுன்னா அது சோப் செய்யறது மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம சோப் செஞ்ச உடனே யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஒரு 48 நாள், ஒரு 48 நாள் இல்லை 60 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். குறைஞ்சது 48 நாள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காய்ஞ்சிருச்சு. நான் இப்போ எடுத்து உங்களுக்கு கட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கட்டியாச்சு. இதை வந்து நீங்கள் பீஸ் போடணும். இப்போ நான் சோப் செஞ்சது ஒரு நாள் ஆச்சு. இப்போ நான் இதை எடுத்து பீஸ் போட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியில் எவ்வளோ க்ளீன் ஆச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ லைட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை எடுத்து நம்ம பாரா நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 நல்லா நம்ம வந்து ஸ்பைஸ் மாதிரி பண்ணால் எனக்கு 10 சோப் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு 3 மாதத்துக்கு கூட 6 மாதம் வச்சுக்கலாம். இது வந்து உடனே கையும் அதனால் இதை வந்து தொட்டு தண்ணியாக தொட்டு தேய்ச்சி பிடிச்சா ரொம்ப நாளைக்கு வரும். இதுக்கு கரையாமல்